இட்லி மாவும் இல்லை, தோசை மாவும் இல்லை, ஆனால் ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் செய்யணும். அதே சமயத்தில் சப்பாத்தி செஞ்சு அதுக்கு குழம்பு செஞ்சு இப்படி அடுப்புக்கிட்டேயே ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்படுறதுக்கு இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டு புட்டுன்னு செஞ்சுட்டு அடுப்புக்கிட்டேருந்து வெளியே வந்துடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஹெல்த்துக்கு இது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு நாம் அரை கப்பளவு பச்சை பயிர் எடுத்துக்கலாம், கூடவே 1/4 கப்பளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கப்பளவு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவிட்டோ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ஊற வச்சு செஞ்சிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஊற வைக்கவே இல்லை, அப்படியே தான் டேரெக்டாக செய்ய போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப்பளவு பச்சைப்பயிறு, 1/4 கப்பளவு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கு 1.5 கப்பளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வைக்கவே இல்லை. இதுவே நீங்கள் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா 1 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப்பளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பால் வச்சுக்கிறதுமே லைட்டாக வெதப்பாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பால் சேர்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும்போதும் அதோட டேஸ்ட்டு நல்லாவே தெரியும். அரைக்கப்பளவு பால் சேர்த்துட்டு இந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முழுசாக நீங்கள் பால் சேர்த்தும் செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பாதி அளவு மட்டும் தான் பால் சேர்த்துருக்கிறேன், மிச்சம் தண்ணி தான் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம பிசையும் போது இதோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிற நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் மாவை தொட்டாவே அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி நல்லா சுற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம செய்யும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம லைட்டாக உருட்டி விட்டுக்கிறோம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே கூட விட்டு செஞ்சுக்கலாம், அல்லது நீங்கள் உடனடியாகவும் செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி உடனடியாக தான் செய்ய ஆரம்பித்தேன். இதுக்கு டைம் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கல. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ மாவை உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன உருண்டையாக கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் எனக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டி எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய உருண்டைகளாகவே கிடச்சிருந்தது. ஒரு டைம் நீங்கள் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி நீங்கள் இட்லிக்கும் தோசைக்கும் மாவு ஊற போட்டு நீங்கள் கஷ்டப்படவும் மாட்டீங்க, அரைச்சி கஷ்டப்படவும் மாட்டீங்க, சப்பாத்தி செஞ்சும் கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் போட்டிருந்தேன். நல்லா சூப்பராக வெந்து வந்திருந்தது. இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்துருந்தேன். சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5-6 விசில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாகவே மசிஞ்சு கிடச்சிருங்க. இதோட டேஸ்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட நம்ம இன்னொன்று சேர்த்துக்க போகிறோங்க. அது என்னென்னா, மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் எடுத்துக்கின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரிலலாம் போட தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம், அதனால் நான் இன்றைக்கி இனிப்பு சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி இனிப்பு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா இனிப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறீங்கன்னா ஏலக்காவே சேர்க்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இனிப்பு சேர்க்கும் போது தான் ஏலக்காவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம முதல்லையே வேக வைக்கும்போது தண்ணியோட அளவை சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது, கரெக்டாக நமக்கு வெந்த கிடைக்கும். இப்போ ஒரு உருண்டையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம இதில் பால் சேர்த்து பிசைஞ்சதால தான். இப்போ மாவை இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கம்மியாக தான் இனிப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப இனிப்பு சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாங்க.
இப்போ இந்த பிளேட்டில் லைட்டாக நெய் தடவி இருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தட்டி தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் முதலையே சொல்லியிருந்தோம், சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் கிடையாது. இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் கூட கொஞ்சம் கூட வெளியே வராது, அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுக்கு காரணமே மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி தட்டும்போது கொஞ்சம் கூட பீயாமல் உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கும் வெளியே வந்து மிக்ஸ் ஆகாமல் அழகாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப ஈஸி. நீங்கள் சும்மா கிச்சனில் ஒரு டீ போடுற டைமில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பை வேக வச்சாவே போதும். அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இன்னொன்று செஞ்சு காமிக்கலாம். ஒரு உருண்டையை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு லைட்டாக குழி மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழியை தட்டும்போது கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அது தட்டும்போது கொஞ்சம் கூட கையிலையும் ஒட்டாது, அதே சமயத்தில் ஈஸியாக நமக்கு வரும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நெய் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா தாங்க இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. நம்ம சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு வர செய்யணும். இதை நான் உங்களுக்கு கடைசியாக பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் கூட கொஞ்சம் கூட வெளியே வராது. அதை மென்று சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இதை மெலிசாக தட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம கொஞ்சம் கெட்டியாக தட்டி எடுத்தோன்னா அதை திருப்பி போட்டு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுவே நீங்கள் மெலிசாக தட்டி எடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அழகாக வெந்து கிடைக்கும். நம்ம சப்பாத்தி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதே டைம் தான். நான் எல்லாத்தையுமே மெலிசாக தான் தட்டி எடுத்திருந்தேன். இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது நீங்கள் நெய்யோ பட்டரோ கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். செம்ம டேஸ்டியான ஒரு டிஃபன். இதை நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக செய்யணும், ஹெல்த்தியாக செய்யணும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம். இதை நான் உங்களுக்கு கடைசியாக பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அல்லது நம்ம வந்து எங்கேயாவது கிளம்புறோம், நம்ம தூரமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த டைமில் நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு குழம்பு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி பிச்சுட்டு நீங்கள் வாயில் போட்டாவே போதும். இதை இந்த மாதிரி சுருட்டிட்டு கடித்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாவ்! ஒரு வாய் சாப்பிட்டதுமே நமக்கு இன்னொரு வாய் டக்குன்னு சாப்பிட தோணும். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் யாராவது டிஃபன் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.